அவர்களும் நம்முடைய பாரம்பரியத்தையும் கலையையும் தெய்வீகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே பல ஆன்மீக நிகழ்ச்சிகளும் பல கருத்தரங்குகளும் பல இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய இயக்குனர் அவர்கள் அருமையண்ணன் ராமநாதன் அவர்கள் நம்முடைய மூத்த இளவரசருக்கு உறுதுணையாக எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் முன்னெடுப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமானவர்களை மேலே அமர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய கூடுதல் சிறப்பு. அருமையண்ணன் முத்து அவர்களை பற்றி இன்றைக்கு நாடகங்கள் சினிமா துறையில் எவ்வளவோ வளர்ச்சி அடைந்தாலும் இன்றைக்கும் ஒரு படத்தில் நடிக்கிறார்கள், 2 படத்தில் நடிக்கிறார்கள், அப்பொழுது எங்கே காணாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் நாடக நடிகர்கள் என்பது அவர்கள் உணர்வையும் உயிரிலும் கலந்த ஒன்றாக இந்த நடிப்பு இருக்கும் என்பது என்னுடைய தெளிவான கருத்து. மேலும் இப்படிப்பட்ட நாடக கலைஞர்களுக்கு எங்களால் என்ன செய்ய முடியும் என்பதும் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. இதை முறையாக நம்முடைய மேடையில் அமர்ந்திருந்த தலைவர்கள் இங்கே மட்டும் இந்த தமிழகத்தில் உள்ள அத்தனை நாடக கலைஞர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலியமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த நிகழ்ச்சிகளை அவர் இலவசமாக நடத்துவதற்கான இடவசதிகளை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நாம் கோரிக்கை வைக்க